நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மருத்துவம் பயில தேர்வாகும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் சேர்க்கைக்கு முன்னரே நிதி வழங்கப்படும் என்று வட்டம் 1 சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் கூறினார். புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் முத்தியால்பேட்டை சின்னாத்தால் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வட்டம் 1க்கான குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. விழாவில் திருவள்ளுவர் பள்ளி முதல்வர் செல்வி வரவேற்று பேசினார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் துணை இயக்குனர் முத்துவேலன், பள்ளி கல்வி இயக்குனர் பன்னீர்செல்வம், இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக அரசு கொறடா நேரு முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில், நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மதிய உணவினை ஆய்வு செய்து தரமான முறையில் வழங்கிட நடவடிக்கை எடுத்துள்ளேன். மேலும் புதுவை முதல்வர் கல்வி தரத்தை உயர்த்த பாடுபட்டு வருகிறார். மேலும் புதுவையில் மட்டும்தான் மருத்துவ கல்வி பயில உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு முதல் சென்டாக் மூலம் தகுதி பெறும் மாணவர்களுக்கு முன்கூட்டியே நிதி வழங்கிட முதல்வர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று பேசினார். விழாவில் வட்டம் 1 சார்ந்த பள்ளிகளின் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு அமைச்சர் கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார். விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோரும் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் சுகுணா நன்றி கூறினார். புதுவையில் சாலையில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை சிதறவிட்டு கான்ட்ராக்டரிடமிருந்து 2 லட்சம் ரூபாயினை கொள்ளையடித்து சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை லாசுப்பேட்டை சத்தியமூர்த்தி வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வருகிறார். இவர் தனது மகன் படிப்புக்காக நண்பர் ஒருவரிடம் கடனாக பணம் கேட்டிருந்தார். இவரது நண்பர் இன்று ரெட்டியார்பாளையம் சாலையில் உள்ள கனரா வங்கியில் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக் கொடுத்தார். பணத்தை பைக்கின் பெட்டியில் வைத்து பொதுப்பணித்துறை வழியாக வீட்டுக்கு சென்றார். புசி வீதி வழியாக வந்த அவர் சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு இருந்ததால் எல்லை மாரியம்மன் கோவில் வழியாக பைக்கை திருப்பினார். அப்போது வீதியின் முகப்பில் 10, 20 ரூபாய் நோட்டுகள் கீழே கிடந்தது. அங்கு நின்றிருந்த 2 பேர், இது உங்கள் பணமா என்று கேட்டனர். தன்னுடைய பணம் என்று கூறி அதை ராஜேந்திரன் பொறுக்கி பெட்டியில் வைக்க முயன்ற போது பெட்டி திறக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது. அங்கு நின்றவர்களும் மாயமானார்கள். அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் போலீசார் அவரை அழைத்துக் கொண்டு புதுவையின் பல்வேறு இடங்களில் கொள்ளையர்களை தேடி பார்த்தனர். மொபைல் போலீசாரும் புதுவை நகரப் பகுதியில் தேடினர். ஆனால் கொள்ளையர்கள் சிக்கவில்லை. வங்கியில் பணம் எடுப்பதை நோட்டமிட்ட கும்பல்தான் பணத்தை பறித்துச் சென்றிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து ராஜேந்திரன் ஒதியஞ்சாலை போலீசில் புகார் கொடுத்தார். கொள்ளையர்களை பிடிக்க வடக்கு SP சிவதாசன் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கல்வித்துறையில் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மாதச்சம்பளம் முறையாக வழங்கப்படவில்லை என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். இந்நிலையில் கல்வித்துறையின் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் செய்வது என்று முடிவு செய்து அதன்படி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவி விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். செயலாளர் லதா முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் இதுவரை வழங்கப்படாத மே மாதம் மற்றும் ஜூன் மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், அனைத்து ரொட்டிப்பால் ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டது. போராட்டத்தினை அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, தலைவர் மதுரகவி, பொறுப்பாளர்கள் மதிவாணன், சரவணன், ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். கூடப்பாக்கம் மற்றும் பொறையூர் சுய உதவிக்குழுக்களின் பெயர் பலகை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் பெயர் பலகையினை திறந்து வைத்தார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் அமைக்கப்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் பொறையூர் சுய உதவிக்குழுக்களின் பெயர் பலகை திறப்பு விழா கூடப்பாக்கம் மணமகிழ் மன்றத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கமம் சுய உதவிக்குழு தலைவி தனலட்சுமி சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார்.
வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக விரிவாக்க அதிகாரி இளங்கோ தலைமை தாங்கினார். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் விரிவாக்க அதிகாரி பச்சையப்பன், கிராம சேவிகா பூங்கோதை, கிராம நல உதவியாளர் வீரப்பன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக மங்கை சுய உதவிக்குழு தலைவி சிவசங்கரி பாஸ்கரன் நன்றி கூறினார். புதுவை தட்டாஞ்சாவடி விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் துறை மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழக விவசாயத்துறையின் சார்பில் பிஎஸ்சி விவசாயம் பயிலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு விவசாய விற்பனை தொடர்பான பயிற்சி முகாம் தட்டாஞ்சாவடி விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தின் புதுவை கிளை இயக்குநர் கணேஷ் மற்றும் வளவன் விவசாய விற்பனை குறித்தும், அரியூர் ஆக்ரோ விவசாய பண்ணை ஆனந்தன் நில பராமரிப்பு பற்றியும் விளக்கம் அளித்தனர். இதில் விவசாயத்துறை மாணவர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு பயிற்சி முகாம் புதுவையில் பல இடங்களில் நடைபெற உள்ளது. புதுவை முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் திருக்கோயிலில் 69ஆம் ஆண்டு செடல் மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் 69வது ஆண்டு மகோற்சவம் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு தினமும் அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதியுலா நடந்தது. தொடர்ந்து செடல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வழிபாடுகளும், பின்னர் பக்தர்கள் விரதமிருந்து பக்தி பரவசத்துடன் செடல் தரித்தலும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்திக்கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனையடுத்து அம்மனின் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தையினர் கடற்கரை சாலையில் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தையினர் கையெழுத்து இயக்கத்தை புதுவையில் பல பகுதிகளில் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடற்கரை சாலை தலைமை செயலகம் முன்பு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். விடுதலை சிறுத்தைகளின் புதுவை மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்று கையெழுத்திட்டார். அவரைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினரும் பொதுமக்களும் கையெழுத்திட்டனர். புதுவை ஒட்டாம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோயில் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்தி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுவை முதலியார்பேட்டை கொம்யூன் ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நவகிரகத்திற்கு அபிஷேகமும், தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் செடல் உற்சவம் நடந்தது. உற்சவத்தில் பக்தர்கள் நோன்பிருந்து கலந்து கொண்டு பயபக்தியுடன் செடல் குத்திக்கொண்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் அம்மனின் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.